அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ரிக்கா ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரபத்திரிகையில் வெளியான தகவல்படி குவைத்தின் அல் ரிக்கா ஏரியாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் தற்போது கிடைத்த தகவல்படி 5 பேர் தீக்கு பலியாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல 20 பேர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி தீக்கு கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த விபத்தானது கடந்த வருடம் இதே ஜூன் மாதம் மங்காஃபில் உள்ள அடுக்குமாடியில் ஏற்பட்ட தீ விபத்தை ஒத்தாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த தீ விபத்துக்கான காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகள் தீர்மானிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல மாடியிலிருந்து குதித்த 3 பேரின் எரிந்த உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் மற்றும் படுகாயமடைந்த வெளிநாட்டவர் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்களை கண்டறிய தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. போன வருஷம் இதே போன்ற தீ விபத்து பார்த்தீங்கன்னா மங்காஃபியில் நடந்தது. இதில் 46 இந்தியர்கள் உட்பட 49 பேர் உயிரிழந்தார்கள். 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்தார்கள். குவைத்தில் இந்த கோடைகாலம் ஆரம்பித்தாலே பல ஏரியாக்களில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு வருகிறது. அதனால குவைத்தில் உள்ள நம் பாலுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. மின்சார இணைப்புகள், ஏசி மற்றும் கேஸ் சிலிண்டர்கள் இவை அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தீ விபத்தில் மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,700 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 68 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 9,800 ரூபாய்க்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 71 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 79 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 8,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 43 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 66 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு ஃப்ளை துபாயில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 31 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $968 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 761 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 42 பில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு குவைத், சவுதி அரேபியா இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து சென்னை வரும்போதோ திருச்சி வரும்போதோ நீங்கள் எங்கே வந்தாலும் சரி, ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் தான் கொண்டு வர முடியும். பெண்கள் 20 கிராம் கோல்டு தான் கொண்டு வர முடியும். இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.